வணக்கம் போதியா. தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேக்கடி பகுதியிலும் கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக தேனி மாவட்டம் முழுவதுமே மழை பெய்து வருவதால் நீர்வரத்து முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்து தற்பொழுது வைகை அணையினுடைய நீர்மட்டம் கிடுகிடு 71 அடி உயரமுள்ள வைகை அணையில் தற்பொழுது 68.57 அடியாக தண்ணீர் உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் வினாடிக்கு 5491 அடி கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையில் இருந்து தண்ணீர் 1349 கனஅடி தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வைகை அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வைகை அணையில் 71 அடியை எட்டும் நிலையில் உள்ளதால் எனவே கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே கரையோரம் உள்ள மக்கள் ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆடு மாடுகளை குளிப்பாட்டவோ அல்லது வேறு எதுவும் பணிகளில் ஈடுபட வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் பொதுமக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.